பிக் பாஸ் லைவ்ல வந்து ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அர்ணவை கிழின்னு கிழிச்சு விட்டுறாங்க. பாவம் ஜாக்லின், சௌந்தர்யா, பவித்ரா இவங்கெல்லாம் சேர்ந்து கேள்வி கேட்டு காலி பண்றாங்க அவரை. அது ஒரு பக்கம் பார்க்க முடிஞ்சு. அடுத்தது எல்லாரும் ப்ரோமோ ஃபோர் பாத்தீங்களே, அதுல லைவ் செக்மெண்ட்ல வன்மத்தோட தான் வந்திருக்காங்க போல இருக்கு. இல்லை குறிப்பா அர்ணவா இருக்கட்டும், இல்ல யார் தர்ஷாவா இருக்கட்டும்ன்ற மாதிரி முழு வன்மத்தை வந்து அப்படியே அப்படியே காட்டி தீர்த்துட்டாங்க. அதுல என்னெல்லாம் நடந்துச்சுன்றதை டீட்டெயிலா பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சில இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பல பேர் வீடியோ பாக்குறீங்க, ஆனா லைக்கே போடாம வீடியோ பாக்குறீங்க. மக்களே, லைக் போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஆனா இன்னைக்கு 1-2 கண்டென்ட் சாப்பிட்றதுக்கு கூட டைம் இல்லை. ஹெவியான கண்டென்ட் வந்துட்டே இருக்கிறதால அதனால வீடியோஸ் கொஞ்சம் டிலே ஆகுது, மன்னிச்சிருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் போயிடும். ஒரு பக்கம் தர்ஷாவும் அருணும் உள்ளதான் வந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பேச ஆரம்பிச்சது யாருன்னா தர்ஷா. என்னன்னா, முத்துக்குமரன் எல்லா ஸ்டேஜ் முன்னாடி உட்கார வச்சுட்டு, முத்துக்குமரன் மட்டன் தட்டி கேம் விளையாடாதீங்க, நான் மட்டன் தட்டி கேம் விளையாடி வெளியே அமிச்ச அனைவருக்கும் இப்ப நான் பேச போறேன், திரும்பி அடிக்கிறதுக்கான நேரம், திரும்பி அடிக்க வந்திருக்கேன், சென்சிட்டிவ்னு சொன்னீங்களே, நான் யாருன்றதை இப்ப காட்டுறேன்ற மாதிரி இறங்குறாங்க தர்ஷா. முதல்ல முத்துக்குமரன், உங்களை மாதிரி எனக்கு பேச தெரியாது, அதுலயும் நீங்க ஒண்ணு பண்ணீங்க பாருங்க, சமையல். அந்த சமையல் தர்ஷாவோட சமையல் கார்டன் எல்லாம் செம்ம பண்ணு பார்த்திருப்போம். சமையல முன்னாடி பாராட்டி பின்னாடி போயிட்டு இந்த மாதிரிலாம் பேசி கலாச்சிங்களேன், ரொம்ப தப்பா இருக்குது முத்து. இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, ஸ்ட்ரெயிட் ஆன் த ஃபேஸ் பேசுங்க, என்ன மாதிரி தைரியமா முகத்துக்கு நேரா பேசுங்க. அதான் உங்களோட கேம் பிளேவே. எப்படி அடுத்தோன்னு மட்டன் தட்டி 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 கேம் விளையாடுறதா உங்களோட கேம் பிளே அப்படின்றதையும் சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, இத்தனை நாள் நீங்க பேசுனது கேட்டல, இப்ப நான் பேசுறதை கேளுங்க முத்து, கேளுங்க அப்படின்ற மாதிரி. ஸோ எப்படியாவது ஒரு குறையை உருவாக்கி அவன் மேல சொல்லிட்டு போறதே ஒரு வேலையா வச்சுட்டு இருக்கீங்க, அப்படித்தானே அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை சொல்றாரு. இல்ல தர்ஷா, அப்படியே இது அந்த அழுது இதெல்லாம் கமெண்ட் பண்ணிருக்கீங்க நீங்க அப்படின்னும் போது, இல்ல டிஷ்யூ பேப்பர் இதுவாயிரும்ன்றதுக்காக நான் கமெண்ட் பண்ண நீ அழுதுருவேன், டிஷ்யூ பேப்பர் அதனால தான் வேஸ்டா போக கூடாது நான் சொல்லிட்டு இருந்தேன்ற மாதிரி அங்கேயும் ஒரு கவுண்டர். அதுக்கப்புறம் முத்துக்குமரன் மன்னிப்பும் கேட்டார். அடுத்து அருண், என்ன அருண், அதான் உங்களுக்கு நீங்க பண்றது நல்லா பண்றீங்களா அருண், சீரியல்ல பயங்கரமா பாரதி கண்ணம்மாள் ஆக்ட் பண்ற மாதிரி இங்கேயும் உட்காந்து ஆக்ட் பண்றீங்க, எப்பதான் உண்மையான முகம் வரும், ரியல் பேஸ கொஞ்சம் காமிச்சீங்கன்னா நல்லா இருக்கும் அருண், டப்பா அருண்ன்ற மாதிரி போட்டு அடின்னு அடிக்கிறாங்க அந்த இடத்துல. ரியல் பேஸ காட்டுங்க அருண். அடுத்து சௌந்தர்யா, ஸோ வீட்டில் பெரியவங்களை ஏதோ கூப்பிட்டு வர சொன்னீங்க, நீங்களே ஒரு குழந்தை மாதிரி தான் இருக்கு, உங்களுக்கே ஒரு 4 பேர் தேவைப்படுது, அப்புறம் என்ன, உங்களுக்கே ஒரு குழந்தை இருக்கு, நீங்களே குழந்தை மாதிரி தான் இந்த வீட்டில் இருக்கீங்க. ஸோ ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை உங்களை பத்தி, சிம்பிளி வேஸ்ட்ன்ற மாதிரி கடந்து போயிட்டாங்க. அடுத்து விஷால், ஸோ என்ன ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஆள் இல்லை நீங்க, பட் இருந்தாலும் நீங்க பயங்கரமான ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டிருக்கீங்க விஷால், ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு ஒவ்வொருத்தரை எலிமினேட் பண்ணிட்டே இருக்கீங்க. பட் எனக்கு உங்க கூட வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிறதுக்குலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, இதெல்லாம் பண்ணல அப்படின்னும் போது உடனே விஷால், ஆமா அந்த ஆப்பிரிக்கா மூவி சைன் பண்ணிட்டீங்களா போது, இல்ல நான் அமெரிக்கா மூவி சைன் பண்ணிட்டேன், அமெரிக்காவில் ஆஃபர் கிடைச்சிருக்குன்ற மாதிரி இங்க ஒரு பக்கம் கவுண்டர் போட்டிருக்காங்க. இதெல்லாம் நேற்று அந்த போர்டு வச்சாங்களே தர்ஷாக்கு, அந்த போர்டை பார்த்தோன்னா அவனோட பிரதிபலன், அதனுடைய ரியாக்ஷன் செக்மெண்ட் தான் அங்கே பார்க்க முடியுது. அடுத்து மிச்ச 4 பேர் மேக்கப் ப்ராடக்ட், தீபக், ஜாக்லின், அப்புறம் மிச்சம் 2 பேர் இருக்காங்களே, எல்லாருமே மேக்கப் ப்ராடக்ட்ஸை பற்றி பேசினாங்களே. அதனால என்ன சொல்றேன்னா, தீபக் ப்ரோ மேக்கப் ப்ராடக்ட்ஸ் பற்றி நீங்கள் சொல்றீங்கல்ல, நான் மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் விட்டு போல, இல்லைம்மா விட்டு போன மாதிரி லெட்டர் வந்துச்சுமா, ஓ அதனால தான் அப்படி சொன்னீங்களா, ஆமாம்மா மேக்கப் போடாமல் இருப்பீங்களா அதனால சொன்னோமா அப்படின்னும் போது, நீங்கள் மேக்கப்லாம் போடல, மாஸ்க் போட்டிருக்கீங்க, நீங்கள்லாம் ரொம்ப மாஸ்க் போட்டிருக்கீங்க, அது மட்டும் கிளியரா தெரியுதுன்ற மாதிரி அடிச்சுட்டு. அடுத்து ஜாக்லின், நீ முன்னாடி பேசி கலாச்சி சிரிச்சிருக்க, பின்னாடி எல்லாம் பேசல, உன்னை ஹர்ட் பண்ணியிருந்தா சாரி ஜாக்லின்ற மாதிரி ஜாக்லின் கிட்ட மன்னிப்புலாம் கேட்டிருந்தாங்க தர்ஷா. ஏன்னா போகும்போது ஜாக்லினை வந்து அவங்க ஹர்ட் பண்ணிட்டு தான் போனாங்க, அதனுடைய மன்னிப்பு. அதுக்கப்புறம் சௌந்தர்யா, ஐ லவ் யூ லாட் அப்படின்ற மாதிரி சௌந்தர்யா. பவித்ரா ஓகே தான், ஜட்ஜ் பண்ண முடியல, பவித்ரா அதுவான்ற மாதிரி என்னால ஜட்ஜ் பண்ண முடியல அப்படின்றது இது சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நடிகன் முத்து, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா திரும்பன்ற மாதிரி முத்து வந்து அப்படியே கோவம் வந்தாலும் சிரிச்சாலும் அழுதாலுமே ஒரு மாதிரி ஒரு ரியாக்ஷன் ஃபேஸ்ல வச்சிருப்பார்ல, அது எப்படி முத்து அப்படியே சிரிச்ச மாதிரியே ரியாக்ஷன் வச்சுட்டு இருக்கீங்க, அது எப்படி உங்களால வச்சுட்டு இருக்க முடியுது, அது பண்ணி காட்டுங்க எப்படி அப்படின்ற மாதிரி, அதை நம்பவே முடியல முத்து, எப்படி தான் வச்சுட்டு இருக்கீங்க, நல்லா நடிக்கிறீங்கன்றதையும் சொல்றாங்க. அடுத்து ஜோக்கர், நான் கேட்டேன்ல இந்த ஜோக்கர் யாருன்னு நான் கேட்டேன், அந்த ஜோக்கரை வந்து நீங்க கடைசி வரையும் நான் தான் சொல்லலை, நான் கேட்கும்போது நீ நான் தான் சொல்லலை, இந்த இடத்துல நான் இல்லைங்க நான் அப்படி சொல்லலைங்க, மாத்தி பேசாதீங்க முத்து, மாத்தி பேசாதீங்க, நான் உள்ள வரதுக்கு முன்னாடி திரும்ப வீடியோ செக் பண்ணிட்டு தான் வந்தேன், நீங்க இப்படிலாம் பேசாதீங்க, எதுக்குன்னு சொல்லுங்க, விளக்கத்தை கொடுங்க அப்படின்னும் போது முத்து சொல்றாரு, எங்க ஜோக்கர்ன்றது ஒரு பயங்கரமான கார்டுங்க, அந்த கார்டு இருந்தா தாங்க ஒரு மிகப்பெரிய கேம் பிளேல விளையாட முடியும், அதை உங்களை பாராட்டி சொல்ற ரீதியில தாங்க சொன்னேன் அப்படின்ற மாதிரி முத்துக்குமரங்க சமாளிச்சு ஒரு பக்கம் சொல்லிட்டாங்க. அடுத்து சரி நீங்கெல்லாம் ஜோலிக்கு வந்திருக்கீங்க, நான் ஜாலிக்கு வந்திருக்கேன்ற மாதிரி கமெண்ட் பாசேன், அது என்ன கதை அப்படின்ற மாதிரி முத்துவ மேல இருக்கிற எல்லா விஷயத்தையும் டைரி போட்டு எழுதிட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். டைரியில எழுதிட்டு இந்த பாயிண்ட் பேசாச்சு, இது டிக்கு எல்லாத்தையும் இப்படியே வந்து கேட்டிருக்காங்க போல.
முத்து, நீங்க உங்களுக்கு ஒரு விதமான கஷ்டம் இருக்கு. நான் இந்த 19 வயசுல இருந்து இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி ஒவ்வொரு விஷயமா நான் கத்துக்கிட்டு அவளை கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கேன். அவளை ஈஸியா நீங்க எல்லாம் சொல்லிட்டு தேவையில்ல. தீபகா, நீங்க சொன்னீங்களே குக்கு வித் கோமாளில சமைக்க தெரியுமா, இது 3 வாரத்துல இருந்துட்டு போயிட்டேன், நான் 9 வாரம் இருந்திருக்கேன், உங்களுக்கு தெரியுமா? அதுலயும் நான் வந்து பாராட்டு வாங்கியிருக்கேன் அந்த பிரியாணி செஞ்சு. நீங்க இஷ்டத்துக்கு இப்பெல்லாம் பேசிடாதீங்கன்ற மாதிரி மொத்தமா உட்காந்து அவங்களுக்கு இருந்த எத்தனை குறைகள் எல்லாத்தையும் வந்து பேச்சை கேட்டாங்க. அது எல்லாத்தையும் மொத்தம் கொட்டுன்னு கொட்டிட்டு இருக்காங்க. அது பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா வன்மமா தான் இருந்துச்சு. நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. சோ பாவமா எனக்கு என்ன சொல்றது, ஏமா இப்படி பண்றீங்க அப்படின்றத நான் ஃபீல் பண்ண மக்களே. இது ஒரு பக்கம். ஓகே, அடுத்து வெளியே இது முடிஞ்ச உடனே என்ன பண்ணாங்க, ஆல்ரெடி வந்து ட்ரெஸ் போடக்கூடாது, இப்பெல்லாம் கேள்வி கேட்காதீங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்த வர்ஷினி கேட்டிருந்தாங்க. அப்போ ஜாக்லின் வெளியே போய் கன்சோல் பண்ண மொமெண்ட் நம்மளால பார்க்க முடிஞ்சு. திரும்ப என்ன பண்ணிட்டாங்க, அருணோ வந்த வெளியே போன உடனே பவித்ரா போய் கேட்குறாங்க, நீங்க எப்படி அதை பேசுவீங்க, அதெல்லாம் பேசக்கூடாது, ரொம்ப தப்பா இருக்கு, இதெல்லாம் பேசாதீங்கன்றத ஓப்பனா உடைச்சிட்டு பவித்ரா சொல்றாங்க, அவனை தம்பி மாதிரி பார்த்தோம், நீங்க எப்படி இப்படிலாம் சொல்லலாம் போது, ஏமா அது வந்து நான் பார்க்கும்போது எனக்கு அப்படி தோணுச்சுமா, இதெல்லாம் பண்ணங்கமான்ற மாதிரி ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துட்டு இருக்கும்போது உடனே ஜாக்லின் வராங்க. ஜாக்லின் வந்து சொல்றாங்க, நீங்க என்ன வேணாலும் பேசிட்டீங்க, இது பேசினது எனக்கு தப்பு, அதுவும் அந்த நபர்கள் இந்த வீட்டுக்குள்ள இல்லாத போது பேசவே கூடாது, நீ பேசவே கூடாது, அந்த வீட்டுல இல்லாத போது எப்படி பேசுவீங்கன்னும் போது உடனே சௌந்தர்யா வராங்க, அது இல்ல அந்த வீட்டுல நபர்கள் இருந்தாதான் பேசணும்ன்றதுல அவங்க இல்லைனாலும் கூட பேசக்கூடாதுன்ற மாதிரி சௌந்தர்யா பேசுறாங்க. நீ இது வார்த்தையை பயன்படுத்திட கூட, இதெல்லாம் பண்ணிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லும் போது உடனே சௌந்தர்யா, என் ஃப்ரெண்ட்ஸுக்காக நான் கேட்பேங்க, என் ஃப்ரெண்ட்ஸுக்காக நான் நிற்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்னொரு பக்கம் ஜாக்லின் என்ன சொல்றாங்க, இது உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க பாக்குறீங்கன்னு சொல்றீங்க, அது உங்களோட இது ஓகே, ஆனா நீங்க வார்த்தைகள் பயன்படுத்துவது, வார்த்தைகள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ப்ரோ, இந்த மாதிரிலாம் வார்த்தைகள் பயன்படுத்தாதீங்க, ரொம்ப தப்பா இருக்கு, உங்களுக்கு கோபம் இதெல்லாம் இருந்துட்டு போட்டோம், ஆனா நீங்க இங்க வைக்கிற கோபத்தின் வெளிப்பாடு நீங்க அழகான ஸ்டேட்மெண்ட்ல வச்சுட்டு போங்க, இது பாருங்க நீங்க பிராண்ட் பண்ற மாதிரி அடுத்தவங்க இல்லாத மாதிரி பேசுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்புன்ற மாதிரி ஆணித்தனமா அந்த இடத்துல பதிவு பண்ணாங்க. ஸோ அது குறிப்பா வர்ஷினி, ஜாக்லின், சௌந்தர்யா, பவித்ரா இவங்க எல்லாருக்கும் ஒரு ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்றத சொல்லிக்கணும். ஏன்னா அவர் பேசுறது எல்லாமே தப்பா இருக்கு, அதை அங்க தட்டி கேட்ட விதமோ அவர்கிட்ட சொல்லி புரிய வச்ச விதமோ வேற மாதிரி அப்படின்றத நான் நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் ரவீந்திரன் வந்து சொன்னாரு, அவர் வந்து வெளியே தெரியாம இங்கெல்லாம் வந்து பேசுறாரு, குறிப்பா அவர் பேசுனது 2 விஷயங்கள் தப்பு. ஒன்னு, அந்த பையனை பத்தி பேசுனது தப்பு. 2வது, பிராண்ட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி பிராண்ட் பண்ணதே அவருடைய இதுவே ரொம்ப ரொம்ப தப்பா போயிட்டு இருக்கு, இதெல்லாம் போயிட்டு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது உடனே ரயான் சொல்றான், எந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றதுக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிளே அவர் தான் இருக்காரு, ஒரு பெரிய ஃபீலிங்காவே இவர் தான் இருக்காரு அப்படின்றது கிளியர் கட்டா எனக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி ஓப்பனா அந்த இடத்துல அடிக்கிறார். எப்படி ஓப்பனா அந்த இடத்துல ரவீந்திர அடிக்கிறாரு. அது குறிப்பா அவர் ஏன் நேம சொல்ல பார்த்தீங்களா, யார் கூட அவன் அப்படி இருந்தா நேம சொல்ல பாருங்களேன், எப்படி அந்த நேம மட்டும் சொல்லுங்களேன், அவர் யார் கூட இந்த மாதிரி பண்ணா ஜெஃப்ரின் நேம சொல்லுங்க, நேம மட்டும் சொல்ல வெளியே அவரை வச்சு செஞ்சு விட்டுருவாங்க. அதனாலதான் அவர் நேம சொல்லாம தவிர்த்துட்டாரு. நேம சொன்னா பொழந்துருவாங்க. முடிஞ்சா ஜாக்லின் பேரையும் சௌந்தர்யா பேரையும் ஒரு தைரியம் இருந்தா சொல்லுங்களா பார்க்கலாம். சொல்லவே மாட்டான். சொன்னானா வெஜ்ஜை கிழிச்சு விட்டுருவாங்க. அதனாலதான் இவர் இப்படி பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி பல விஷயங்களை போட்டு உடைச்சிட்டு இருக்கார் ஃபேட்மேன் அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ ராணவ் எதுக்கு ராணவன்ற இல்லைங்க, அருணோ எதுக்கு இந்த வேலை அப்படின்னு கோவம் இருக்கலாம், ஆனா பேச ரீதியை வெறுப்பெடுத்தலாம். ஆனா அடுத்தவங்களோட பர்சனல் அட்டாக் பண்றது, பர்சனலா போய் பேசலாம் ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்றத சொல்லிட்டு வீடியோ முடிக்கிறேன். பாய் கைஸ்.